Hi friends, welcome to GD Lasaris. இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான குட் நியூஸ் தான். என்னன்னா வெயிட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட் யாரெல்லாம் செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து மெயில் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அந்த மெயில்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க, நீங்க என்ன பண்ணணும்ன்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆல் கொடுத்துங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல ஷோ ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த அகாடமிக் இயர்க்கான 2024-25 அகாடமிக் இயர்க்கான செகண்ட் ரவுண்ட் கட் ஆஃப்ல மெரிட் லிஸ்ட்ல இருந்தவங்க எல்லாருக்குமே வந்து மெயில் மோஸ்ட்லி வந்துடுச்சு. ஒரு சில பேர் தவிர வந்துடுச்சு. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூனிவர்சிட்டி சைடில் வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட் இருக்காங்க இல்லையா, இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து மெயில் சென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுடைய வெயிட் லிஸ்ட் கேண்டிடேட்டுக்கான வந்த மெயிலில் தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க போகிறேன். அந்த மெயிலில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்றது தான் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திஸ் இஸ் டு inform that you have been provisionally selected for admission under wait list category. அதாவது வெயிட் லிஸ்ட் கேட்டகரியில் வந்துட்டு உங்களை வந்து டெம்பரவரிக்காக தற்காலிகமாக தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ப்ரொவிஷ்னலி செலக்டட், தற்காலிகமாக செலக்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா 5 years BA LLB டிகிரி இந்த அகாடமிக் இயர் வந்து 2024க்கு வந்துட்டு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே செயல்பட்ட அஃபிலேட்டட் லா காலேஜஸில் வந்துட்டு வெயிட் லிஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக வந்து நீங்கள் அந்த கேட்டகரியில் இருக்கீங்க தற்காலிகமாக. இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். எங்கே போய் அப்லோட் பண்ணணும்னா இந்த மெயில் கொடுத்துருக்காங்க, இந்த மெயிலில் தான் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, மெரிட் லிஸ்ட்டில் கொடுத்த மாதிரியே தான் உங்களுடைய 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், டிசி, அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஷீட்டு, அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிராஜுவேட்டாக இருந்தால் அதுக்கான ஸ்பெசிஃபைடு சர்டிஃபிகேட் இருந்ததுன்னா அதை நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் கேட்டகரியில் ஏதாச்சும் இருந்தீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணணும். இது எல்லாமே வந்து நீங்கள் எப்போ அப்லோட் பண்ணணும்னா, த ஒரிஜினல் டாக்குமெண்ட் ஷல் பி அப்லோடட் ஆன் ஆர் பிஃபோர் 21/7/2024 till 5:30 PM. அதாவது நாளைக்கு ஈவினிங் 21/7/2024 5:30க்கு நாளைக்கு ஈவினிங் 5:30க்குள்ளே நீங்கள் வந்து உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணிடணும் இந்த லிங்க்கில் போயிட்டு. அப்படி நீங்கள் அப்லோட் பண்ணலைன்னா நீங்கள் 5:30க்கு மேலே வந்து அந்த லிங்க் வந்து ஒர்க் ஆகாது, க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய அட்மிஷனுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மோஸ்ட் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நிறைய பேர்கிட்ட வந்து எங்ககிட்ட வந்து ஸ்கூல்லேருந்து இன்னும் ஒரிஜினல் டிசி கொடுக்கல, மார்க் ஷீட் கொடுக்கல, அது மாதிரி தான் நிறைய பேர் சொல்கிறீங்க. இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுற இடத்துல வந்து கலர் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணக்கூடாது, இது ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை மட்டும்தான் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஃபர்தராக ஏதாச்சும் கம்யூனிகேஷன் பண்ணால் மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க, அதில் வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு மோஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாண்புமிகு தமிழ்நாடு அரசு மாநிலம் முழுவதும் உள்ள அரசு சட்டக் கல்லூரிகளில் 5 ஆண்டு சட்டப்படிப்பில் கணிசமாக இடங்களை, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வருஷம் வந்துட்டு 6 கவர்மெண்ட் காலேஜஸ்லையும், அது மட்டும் இல்லாத புதுப்பாக்கம், பட்டறை பெரும்புத்தூர், அது மட்டும் இல்லை 3 தனியார் கல்லூரிகள் வந்து இணைவு பெற்றிருக்கு. இந்த 3 தனியார் கல்லூரிகள் இணைவு பெற்றதால் 5 years அப்ளிகேஷன் போடும்பொழுது இந்த 3 தனியார் பல்கலைக்கழகங்கள் வந்து இணைவு பெறலை டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டிக்கு கீழே. ஸோ உங்களுக்குலாம் இன்னொரு வாய்ப்பு. ஒரு சில பேர் வந்து கவர்மெண்ட்டில் மட்டும்தான் நம்ம படிக்கணுன்றதுக்காக கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டுமே ப்ரிஃபரன்ஸ் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ப்ரைவேட் காலேஜுக்கு வந்து எஸ் கொடுத்துருக்க மாட்டீங்க. ஒரு சில பேர் வந்துட்டு அந்த ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னே தெரியாத ப்ரௌசிங் சென்டரில் நோன் கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அது ஆல்ரெடி நோவில் இருக்குதுன்றதால அப்படியே நோன் கொடுத்து சப்மிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். நீங்கள் வந்து காலேஜ் ப்ரிஃபரன்ஸை வந்து இப்போ ஒரு A4 ஷீட்டில் எழுதி நீங்கள் அந்த ப்ரிஃபரன்ஸ் ஷீட்டுன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா 4th காலமில், அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணணும். இப்போ அதை நீங்கள் டைப் பண்ணாலும் பண்ணலாம், இல்லை வந்து எழுதியன்னு வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம். அதுக்கான ஃபார்மேட்டை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்துட்டு இதில் மொத்த காலேஜ் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக வந்து
புதுப்பாக்கம் காலேஜ் வந்து மிஸ் ஆகிருக்கு. என்ன ப்ராப்ளத்தாலன்னு தெரியல, ஏதோ இது டெக்னிக்கல் இஷ்யூவா என்னன்னு தெரியல. உங்களுக்கு புதுப்பாக்கம் காலேஜும் ப்ரிஃபரன்ஸில் சேர்க்கணும்னா நீங்கள் வந்து எத்தனாவது ப்ரிஃபரன்ஸில் வச்சுருக்கீங்களோ புதுப்பாக்கத்தையும் சேர்த்துக்க. இன்கேஸ் சீட் இருக்குதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு அந்த இடத்துல அலாட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த காலேஜ் லிஸ்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நிறைய பேருக்கு கொஸ்டின் வரலாம், நான் வந்து கவர்மெண்ட் காலேஜில் மட்டும்தான் படிக்க போகிறேன், எனக்கு கவர்மெண்ட் தவிர ப்ரைவேட் வேணான்ற பட்சத்தில் நீங்கள் ப்ரைவேட் காலேஜஸ் மொத்தமாகவே வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இல்லை வந்துட்டு எனக்கு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வந்துட்டு ஒரு காலேஜில் மட்டும்தான் சீட்டு வேணும், அந்த காலேஜை மட்டும் நான் மென்ஷன் பண்ணால் போதுமானா அப்படி பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் கவர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த 14 காலேஜஸில் 15 காலேஜஸ் இருக்கு இல்லையா கவர்மெண்ட்டில், 15 வந்து 1 2 3ன்னு உங்களுக்கு எது வந்து ப்ரிஃபரன்ஸ் இருக்குதோ முன்னுரிமை முதல்ல உங்களுக்கு எந்த காலேஜ் வேணுமோ அந்த காலேஜ் போடுங்க. அடுத்த ப்ரிஃபரன்ஸில் என்ன காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ் போடுங்க. 1 to 3ன்னு மாற்றி போடுங்க. அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரிஃபரன்ஸில் கவர்மெண்ட் காலேஜ் வைக்க போகிறேன், செகண்ட் வந்து ப்ரைவேட் காலேஜ் எங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குது, நான் செகண்டில் வந்து ப்ரைவேட் காலேஜ் கொடுக்கலாமான்னா தாராளமாக கொடுக்கலாம். கவர்மெண்ட்டையும் ப்ரைவேட்டையும் நீங்கள் மிங்கிள் பண்ணி தாராளமாக கொடுக்கலாம். இதற்கான ஃபார்மேட்டை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ வந்து இந்த லிங்க் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். இந்த ஹோம் பேஜில் நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ப்ளஸ் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் ஷோ ஆகும். அப்படி ஷோ ஆகும்போது உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஒரிஜினலில் ஸ்கேன் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. என்ன ஃபார்மேட்டில் என்ன கேபிக்குள்ளே கேட்குதோ என்ன சைஸில் கேட்குதோ அப்லோட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் ஷீட்டுக்கான ஃபார்மேட் வந்து நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் எழுதிக்கலாம், கையாலே எழுதிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்லோட் பண்ணுறதா இருந்தாலும் உங்களுடைய இஷ்டம் தான். இதில் வந்து என்ன டாபிக்னு போட்டுக்கிறீங்கன்னா காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட்னு போட்டுங்க. அதுக்கப்புறம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸை வந்து உங்களுடைய நேமு, அப்ளிகேஷன் நம்பர் போடுங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் போடலாம் நீங்கள். அதுக்கப்புறம் மொபைல் அந்த இமெயில் ஐடி இது எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் வந்து எடுத்துங்க. நான் வந்து 26 காலேஜும் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் 1ல் வந்து எந்த காலேஜ் வைக்கிறீங்களோ அங்கே 1 போட்டுருங்க. எந்த காலேஜோ அந்த காலேஜ் நேமு, அந்த காலேஜ் எந்த ஊரில் இருக்குது, அதுக்கப்புறம் அந்த காலேஜுடைய பின்கோட் நம்பர், இது எல்லாத்தையுமே வந்து எழுதுறதா இருந்தாலும் எழுதலாம், இல்லை டைப் பண்ணி நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். இதுதான் வந்து ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்டு முறைப்படி நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் ஷீட்டுன்றதில் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணாலே போதுமானது. இப்போ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலுக்கு வந்து கிடச்சிருக்கும். இதில் வந்து இன்னொரு விஷயம்னு பார்க்க போனீங்கன்னா, இப்போ மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆனாங்களே ஸ்டூடெண்ட்டு, அவங்களுக்கு வந்து பல பேருக்கு மெயில் வந்துச்சு, சில பேருக்கு வந்து மெயில் வரலை. அவங்களுக்கு மெயில் வரலைன்னா அவங்க என்ன பண்ணணுன்ற சொல்யூஷன் வந்து நான் ஆல்ரெடி வந்து வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதே தான் வெயிட் லிஸ்ட்டில் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இன்றைக்கி பாருங்கள், வரலைன்ற பட்சத்தில் அதற்கான என்ன பண்ணணுன்ற ஃபார்மேட் முதற்கொண்டு நான் வீடியோவை மேக் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதே ஃபார்மேட்டை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி நான் 2 மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட்டாக வந்து மெயில் அனுப்புனா உங்களுக்கு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, உங்களுக்கு மெயில் வரலன்ற பட்சத்தில். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா, மெரிட் லிஸ்ட்டில் செலக்ட் ஆகி மெயில் வந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து இன்னும் இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கான வெப்சைட் வந்து கரெக்டாக ஓப்பன் ஆகலை. ஸோ சர்வர் ப்ராப்ளம் நிறையவே இருக்குது. இஷ்யூ பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையவே வந்து ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நீங்களும் வந்து கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்கள். நாளைக்கு ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் உங்களுக்கும் டைமு. மெரிட் லிஸ்ட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு நாளைக்கு ஈவினிங் 5:30 வரைக்கும் தான் டைம். அதுக்குள்ளே உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். நீங்கள் ஏதாச்சும் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க, கூகுள் குரோம் ப்ரௌசரில் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னா அடுத்த ப்ரௌசர் ஏதாச்சும் ஃபயர்ஃபேக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, அந்த ப்ரௌசரில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை உங்கள் மொபைலில் ஒர்க்காகவே ஆகலைன்னா உங்கள் நியர்பை உங்கள் பேரண்ட்ஸு, உங்களுடைய சிப்ளிங்ஸு, உங்களுடைய கசின்ஸு, இல்லை நெய்பர்ஸ் யாருனா இருப்பாங்க, அவங்களுடைய மொபைலில் வந்து ட்ரை பண்ணுங்கள். மொபைலில் சிஸ்டமோ லேப்டாப்போ இல்லை ப்ரௌசிங் சென்டர்லேயோ ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ப்ரௌசரில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னென்னா உங்களுடைய ஒரே லாகின் நம்பர், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட்டா பற்றியும் அட் அ டைம் வந்து ஒரே ப்ரௌசரில் போடாதீங்க. ஏன்னா எந்த ப்ரௌசரில் ஓப்பன் ஆகுது, எந்த ப்ரௌசரில் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க, எந்த ப்ரௌசரில் வந்து ஓப்பன் ஆகலைன்றது தெரியாது. நீங்களே வந்துட்டு ஒவ்வொன்றுத்துலேயும் தனித்தனியாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் உங்களுடைய ஒரு ரிஜிஸ்டர் நம்பர், டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணி உங்களுடைய ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. மனசை விட்டுறாதீங்க. கண்டிப்பாக வந்து யாருடைய கஷ்டமும் வீண் போகாது. கண்டிப்பாக வந்து சீட்டானது கிடைக்கும். இதில் வந்து ப்ரொவிஷ்னலி செலக்டட்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்களே, தற்காலிகமாக
செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நம்ம அதை பாசிட்டிவ் நோட்லேயே எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம கஷ்டப்பட்டு எடுத்தது மார்க்குக்கு வந்து கண்டிப்பாக சீட் கிடைக்குன்றதை நீங்கள் உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணால் தான் நம்மளுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து பாசிட்டிவாக வந்து எண்ட் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். யாரெல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் லிஸ்ட்டில் இருக்காங்களோ அந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதில் இன்னும் உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குன்ற பட்சத்தில் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்க. அதற்கான ஆன்சர்ஸ் முடிஞ்ச வரைக்கும் நான் கொடுக்குறேன். இல்லை வீடியோவை மேக் பண்ணி போடுறேன். தேங்க்யூ. கீப் சப்போர்ட்டிங். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு